அதான் நல்லா இருக்கு. அதான் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும். நியூ ஏர்போர்ட் வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு. ஈவன் ப்ரெஸ் பீப்புள் வர போற பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஏர்போர்ட் ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு. இப்பதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த ஏர்போர்ட் ஓபன் பண்ண பிறகு. தூத்துக்குடி மக்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். புரட்சி கலைஞர் வந்து ஏற்படுத்தின இம்பாக்ட் வந்து நடிகர் விஜய் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி அது 2006 கேப்டன் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாரு. யாரோடையும் கூட்டணி கிடையாது. தனிச்சு தேர்தல் களத்தில் கேப்டன் வந்து போட்டி போட்டாரு. ஸோ நம்ம வந்து அப்போ 230 கான்ஸ்டிடியூன்சிலுமே போட்டி போட்டாங்க. அதனால நிச்சயமா அந்த இம்பாக்ட் இருக்கு. அமெரிக்கா வரி அதிகமாக இருக்குது. இது இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பாதிக்குங்க. எஸ்பெஷலி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யறவங்களுக்கு, பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாகும். ஆல்ரெடி நம்ம நாட்டிலேயே ஜிஎஸ்டி போன்ற பல வரிகளால் நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில இன்றைக்கு அமெரிக்காவுடைய இந்த வந்து நம்ம மெயினா இந்தியாவில் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். மத்திய அரசு உடனடியாக அவங்க கிட்ட பேசி அதை சரி செய்து நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு கேட்டுக்கோம். தமிழகம் வந்து பீகார்ல போய் இந்த வாக்காளர் பட்டியல் அதே நேரம் அந்த கூட்டணியில் இருக்கவங்க மற்ற ஸ்டேட்ல வின் அப்போ அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் கிளப்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் கூட 40 தொகுதிகள் வின் பண்றாங்க. இதுவும் தேர்தல் ஆணையம் அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இதை பற்றி அவங்க வெற்றி பெற்றா அது நல்ல தேர்தல், வெற்றி பெறலன்னா அதுல வந்து பல பிரச்சனைகள் இருக்கு, வாக்கு திருடுக்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நாங்களும் கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சுங்க. எல்லா தேர்தலும் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்தியா முழுக்க 100% கரெக்டான தேர்தல் எங்குமே நடக்கிறது இல்லைங்க. இதுதான் உண்மை. சரிங்களா? அவ்வளோ கரெக்டா நம்ம வந்து தேர்தல் ஆணையம் சரியான முறையில ஹேண்டில் பண்ணோம்னா இந்தியா முழுக்கவே சரியா செய்ய வேண்டியிருக்கு. இது ஒரு ஸ்டேட்ல நல்லா இருக்கு, ஒரு ஸ்டேட்ல சரியில்லைன்னா கிடையாது. இந்தியா முழுக்க அப்படிதான் இருக்கு. இது நீதி அரசர்களும் அதே மாதிரி தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு வந்து சரியான முடிவு எடுத்து சொல்லணும். இல்லைன்னா எலெக்ஷன்ல நிக்கிறது எல்லாமே வேஸ்ட்டுங்க. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, எவ்ரி திங். தேர்தல் வாக்குறுதி நிறைய நிறைவேற்ற அரசியல் அதான் நான் இது ஒவ்வொரு பிரஸ் மீட்லயுமே நான் சொல்லிக்கிட்டே தான் வரேங்க. இப்பதான் தூத்துக்குடியில சொல்றேன். அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகள் இனிமேல் நிறைவேற்றல. அதான் உண்மை. மக்கள்கிட்ட நீங்க போய் இதை கேட்டீங்கன்னா தெரியும். அதனால புதுசா அவங்க வந்து தேர்தல் ஒட்டி வர்றதுக்கு சொன்னாலும், பல அறிக்கைகள் அவங்க கொடுத்தாலும், ஏற்கனவே தேர்தல்ல அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றணும். அப்பதான் அவங்க இந்த ஆட்சியில மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு அர்த்தமா. ஓகே, நன்றி. அப்படிதான் சொல்லுவாங்க. எப்போ கச்சத்தீவை நம்ம விட்டு கொடுத்தோமோ அன்னைக்கே நம்ம மீனவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சுங்க. ஆரம்பத்துல இருந்து எப்பவுமே கேப்டனும் சரி நானும் எல்லா இடத்துலயும் பேசுறது கச்சத்தீவு மீட்பு, அது ஒண்ணுதான் மீனவர்களுக்கான நிரந்தர தீர்வுன்னு. இது வந்து நிச்சயமாக 2 நாடுகள் ஐநால பேசி எப்படி நம்ம அவங்களுக்கு விட்டு கொடுத்தோமோ அந்த மாதிரி திருப்பி வாங்கணும். அது பார்ப்போம். மத்திய மாநில அரசுகள் அதுக்கு துணை நிக்கணும். அது எப்படி நல்லது நடக்கணும்னு நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். We will wait and see. Okay, thank you so much.